ஹலோ மக்களே, எதிர்நீச்சல் சீரியலோட ப்ரெடிக்ஷனை இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹைப் ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம ஜனனியோட டீமு இவ்வளவு நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப பொறுமையாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் கோவம் வந்தால் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருக்கவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு சிறப்பான வேலையை செஞ்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுலேயும் இங்கே நம்ம ஏதாவது ஏற்கனவே ஜனனி இவங்க எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இல்லை அப்படின்னா நேரத்துக்கு அந்த கடையை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ஏன்னா இவங்க சாதாரண வேலையை பார்க்கல, அந்த சாப்பாட்லேயே இல்லை, ஏதாச்சும் ஒரு பொருளால் அவங்க ஒரு சின்னதாக கரப்பாம்பூச்சி பார்த்தாலே அப்போவே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் அந்த பிரியாணியில் கூட்டமாக செத்து கிடக்கு. அதை பார்த்தா அந்த உண்மையிலேருந்து கரப்பாம்பூச்சியெல்லாம் கூட்டமாக செத்து கிடக்குதை பார்த்து உடனே உண்மையிலே இந்த அளவுக்கு எப்படி வந்தது, அதாவது ஒரு கரப்பாம்பூச்சி வரும் ஆனால் இத்தனை கரப்பாம்பூச்சி எப்படி அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் ஏற்கனவே இந்த அறிவுக்கரசி முல்லை அந்த கிச்சனில் இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஜனனிக்கு மைண்டில் ஒரு டவுட் வருது. ஆனால் அப்போவும் அவங்கள அமைதியாக விட்டுட்டு போனது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இப்படி மாஸ்க் காட்டி இந்த அறிவுக்கரசி முல்லை அடுத்ததாக இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆதி குணசேகரன் கதிர் இவங்க எல்லாரையும் ஆட்டம் கண்டு போக வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த கடையை திவாலாக்குறதுக்கு இவங்க எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஜனனிக்கும் அவங்க சக்தி அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது இங்கே அந்த அம்மா அந்த வாம் வைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான். அடுத்ததாக இப்போ இந்த மாதிரி செயல் நடந்திருக்கு. இப்போ அடுத்ததாக வெடி இவங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜெனனி, நந்தினி, ரேணுகா இவங்க எல்லாரும் அதை புசுவானமாக்குறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால் எந்த சந்தேகமும் கிடையாது. என்னதான் அந்த ஆதி குணசேகரன், அறிவுக்கரசி இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு மாஸ்டர் பிளான் போட்டு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த பிளான் நல்லபடியாக நடக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நடந்துச்சு அப்படின்னா கடைசியில் சேதாரம் எங்கே போய் முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதாவது இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடைசியில் இந்த கடையவே காலி பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கும் வந்துடுவாங்க. அதுலேயும் நம்ம ஜனனி அவங்க எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. முதல்ல இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்லாம் அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கணும்னு தான் பொறுமையாக இருந்திருக்காங்க. ஏன்னா இங்கே உடனே அந்த சாப்பாட்டில் அத்தனை கரப்பாம்பூச்சி பார்த்த உடனே அந்த சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி கொட்டுறாங்க. ஏன்னா அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே அது புதுசாக ரெடி பண்ணி வைக்கிறாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதே சாப்பாட்டை போட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம்தான், மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பாய்சன் ஆகி கடைசியில் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு நினைப்பாங்க. இப்போ அந்த அறிவுக்கரசி இவங்க எல்லாருக்குமே அதாவது இவ்வளவு பெரிய பல்ப் கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நம்ம ஜனனியோட ஆக்டிவ் எல்லாமே வேறு லெவல் மாசாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம். அடுத்ததாக நடு ரோட்டில் வச்சு இப்படி பண்ணுவாங்க அப்படி செஞ்சுருவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கல. அதாவது இப்போ அதாவது கடையை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க எல்லாரும் பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரப்பாம்பூச்சி எடுத்து போட்டது அந்த அறிவுக்கரசியும் முல்லையும் தான் அப்படிங்கிற விஷயமும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அப்போ தான் அந்த அறிவுக்கரசியும் பிடிச்சி கழுத்தில் ஒரே அடி அடித்து துணியை சுற்றி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஜனனிக்கு சக்தியோட விஷயத்தில் பயங்கரமான கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்ததும் வராதுமா இந்த அறிவுக்கரசியோட கையை காலை உடச்சி போடுறதுக்கு இப்படி பல விஷயங்களை சூப்பராக செஞ்சாங்க. ஆனால் கடைசியில் இப்போது அறிவுக்கரசு கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அறிவுக்கரசி இருக்கிறது ரொம்ப வேஸ்ட். அதுவும் இல்லாமல் இருக்குது. அறிவுக்கரசி எப்போ தான் இங்கேருந்து தூக்குவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு கேள்விக்குறியோடு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் அறிவுக்கரசியோட கதையையும் முடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்கு அப்படின்னு தான் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கு. இப்போ எல்லாமே தயாராகிக்கிட்டு இருக்குது. அடுத்தபடியாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆதி குணசேகரனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு.
ஏன்னா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஆதிகுணசேகரன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே இந்த குமார் இருந்துட்டு கவுன்சிலராக வந்து அந்த கடையை தூக்குறதுக்கு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு அதுக்கும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தாங்க. பட் இப்போது என்ன அப்படின்னு சொன்னால், இருந்தாலும் கூட ஆதிகுணசேகரன் அதாவது குமார் சொன்னார் அப்படிங்கிறதுனால கதிரை வச்சு அறிவுக்கரசிக்கிட்ட பேசி கடைசியில் காரியத்தை சிம்பிளாக சாதிக்கலாம். ஏன்னா இது மொக்க ஐடியா அப்படின்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க. இந்த ஒரு ஐடியாவை வச்சு நாம் ஈஸியாக அடுத்தடுத்து எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு திருன்னு முழிச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து அடுத்த பிளானை பண்ணிக்கிட வேண்டியது தான். ஆனால் ஜனனி சக்தியும் அடுத்ததாக நந்தினி ரேணுகா இவங்க எல்லாரும் சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக விட மாட்டாங்க. ஏன்னா இந்த அறிவுக்கரசிக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு இடத்துல நாம் இவங்க அதாவது தர்ஷினி செம்ம கோபத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க அந்த அறிவுக்கரசி ஆதிகுணசேகரன் இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இதை அவங்க நினச்சி பண்ணது வந்து இந்த கடையே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா சீல் வச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு ரூபாய் கூட கொடுக்காம இவ்வளவு பெரிய லெவலில் இந்த ஷாப்பு இதையெல்லாம் கடை வந்து ஒரு ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவங்க வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கிடைக்கும், அதுவும் இல்லாமல் இந்த கடையை பற்றி நெகட்டிவாக எதனா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்த எல்லாத்தையும் வந்து ஒரு பொண்ணு வந்து அங்கே நடக்கிறது அந்த எல்லாத்தையும் லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ மில்லியனுக்கு மேலே போகும் அப்படிங்கிறதுனால இப்போ தமிழ் சோறு அப்படின்றது ஏதோ கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம தர்ஷன் பார்கவி இவங்க எல்லாருமே பண்ண வேலையினால ஆன்லைனில் ஆர்டர்ஸும் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆதிகுணசேகரன் அறிவுக்கரசி இவங்க எல்லாரும் பண்ண ஒரு காரியத்தினால இது எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் இல்லாமல் அதாவது ₹1 கூட பணம் கொடுக்காம பல பேரை போய் சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க சமைக்கிற அளவையும் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நேரத்தில் இவங்க என்னதான் கெட்டதே பண்ணாலும் கூட நல்லது தான் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு அவங்க இருந்தாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லி நந்தினி ரேணுகா ஜனனி இவங்க எல்லாரும் பயங்கரமாக பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சீக்கிரம் இவ்வளவு பெரிய ரீச் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த கடையை ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு ஏதாவது பணம் கொடுத்தே போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகியிருக்காது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸு அதை பார்த்துட்டு எல்லாமே ஓகே, நீங்கள் நல்லபடியாக ஹைஜீனிக்காக சமைக்கிறீங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, இப்படி பண்ணுற மாதிரி வந்து சொல்லிவிட்டு சூப்பரான ரிவ்யூ கொடுத்ததுனால இந்த கடையில் எல்லாருமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்க ஆரம்பிக்கல. அதுவும் நம்ம தர்ஷனெல்லாம் இதை நம்ம விடவே கூடாது, அறிவுக்கரசி ஒரு வழி பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் அறிவுக்கரசி அதாவது எப்போவுமே இதே மாதிரி நம்மளால் காத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் அறிவுக்கரசி நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஜனனி சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான் தர்ஷன், நீங்கள் அடுத்தடுத்து வந்து நம்மளால் எதையுமே அதாவது இப்போ சின்ன விஷயம் அப்படின்றதுனால நம்ம பார்த்து எப்படியும் சரி பண்ணிட்டோம். இதுவே இந்நேரத்துக்கு வெளியே தெரிஞ்சிருந்தா அதாவது இவங்க பண்ண வேலையால் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கடைசியில் என்ன நடந்திருக்கோம் மொத்தமாக முடிச்சு விட்டு இருப்பாங்க. அதனால் அறிவுக்கரசியை அடக்கிறதுக்கு தான் நமக்கு முதல் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி அறிவுக்கரசியோட கழுத்தில் துணியை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மேலே ஏதாவது பண்ண அப்படின்னு கண்டிப்பாக உன்னை உயிரோட விட மாட்டேன், அந்த அளவுக்கு உன் மேலே கோவமாக இருக்குது அப்படின்னு உன்னை கொல்ற அளவுக்கு கோவமாக இருக்குது, நீ இதை எல்லாத்தையும் பண்ணாமல் அமைதியாக உன் பாட்டுக்கு உன் வழியில் இருந்துக்கோ, நீங்கள் ஏதாச்சும் அந்த ஆதிகுணசேகரன் உதவி பண்ணுறேன்னு நினைக்கிறியா, இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லு, அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு வையேன், உன்னை இங்கே இருக்கக்கூடிய கோவத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்து உன் மேலே காட்டிடுவேன், உன்னை கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன், நானும் ஜெயிலுக்கு போகிறது கூட நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஜனனியும் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஆதிகுணசேகரன் நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கடைசியில் எல்லாரையும் கொல்ற அளவுக்கு கூட துணிவார். ஏன்னா ஏற்கனவே பாம்பு வச்சு கொல்லணும்னு நினைச்சாரு, ஆனால் அது முடியல. அடுத்தடுத்து வந்து நம்ம ஜனனிக்கெல்லாம் மிகப்பெரிய விஷயத்தை இது பண்ணணும் அப்படி மாதிரி வந்து
நினைச்சாங்க. ஆனால் இப்போ எதுவுமே நடக்காமல் கடைசியில் ஆதிகுணசேகரனே இதில் என்ட்ரி கொடுத்து ஆதிகுணசேகரன் எல்லா பிளானையும் பண்ணுற மாதிரி பண்ண போகிறாரு. இது உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதுவும் ஆதிகுணசேகரனா வெளியே வர்றது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அப்போ தான் வசமாக மாட்டிக்கிட்டு தவிப்பார். ஸோ இந்த மாதிரி ப்ரொடிக்ஷன் போகலாம் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.